ஜெபமாலை நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணுமா? ஏன் ஜீசஸ் கிட்ட டைரெக்டாக ப்ரே பண்ணால் அவர் கேட்டுக்க மாட்டாரா? 1571ஆம் ஆண்டு ஒட்டோமன் பேரரசுக்கும் கிறிஸ்தவ நாடுகள், ஐரோப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளுக்கும் ஒரு போர் நடக்குது. இந்த ஒரு போர் கடற்போராக இருக்குது. இதில் ஒட்டோமன் பேரரசு ரொம்பவே வலிமையான கடற்படையை கொண்டவர்கள். இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள்கிட்ட அந்தளவுக்கு அனுபவம் இல்லாத போர் வீரர்களும் கப்பலும் தான் இருக்குது. ஆனால் இறைவன் மீது முழு நம்பிக்கையை வச்சு இந்த ஒரு போரில் களத்தில் இறங்குறாங்க கிறிஸ்தவர்கள். முக்கியமாக அப்போ இருந்தவர் போப் 5ஆம் பயஸ் அவர்கள். அவர் என்ன அழைப்பு கொடுக்குறாருனா, எல்லோருமே நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லோருமே ஜெபமாலை ஜெபிச்சுக்கிறாங்க, ரெகுலராக ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனோட ஒரு விளைவாக அவருக்கு ஒரு காட்சி வெளிப்படுது. வானத்திலிருந்து அன்னை மரியாள் அவர்கள் கிறிஸ்தவ படைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு சார்பாக நிற்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி களத்துலேயும் அங்கே காற்றின் திசை மாறுது. ஒட்டோமன் பேரரசினுடைய கப்பல்கள் நிலை குழைய ஆரம்பிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிடுறாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு வெற்றியை முழுவதுமாக அன்னை மரியாளுக்கு சமர்ப்பித்தார். அதனோட வெளிப்பாடாக அக்டோபர் 7ஆம் தேதியை வெற்றியின் அன்னையின் திருவிழாவாக அறிவிக்கிறாங்க. பின்னால் அது ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவாக மாறுது. நம்ம ஜெபமாலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துக்கு நம்ம பொருத்தணும்னா, நமக்கு எதிராக பல போர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பல இடங்களையும் சரி, அது அனைத்துலேயுமே நம்ம வெற்றி பெறுவதற்கு ஜெபமாலை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைக்கும் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அமைதியை உண்டாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக ஜெபமாலை இருக்குது. ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக, விசுவாசிகளுக்காக, அவங்களோட பிள்ளைகளுக்காக எப்போவுமே இறைவன்கிட்ட பரிந்து பேசுவாங்க. நன்றி. மரியே வாழ்க.